நாளைய தீர்ப்பு படத்தில் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாளெடுத்து நீ படித்து மண்ணின் மானம் காப்பதற்கு நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், எந்த நாளும் வாடாத ரோஜாக்கள், நாம் யாவரும் ஓரினம் ஓர் குலம் பேதமும் இல்லையே, சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा. எல்லோருக்கும் வணக்கம். Good afternoon. It gives me great pleasure to be here today for the launch of SRM Prime Zone. I would like to congratulate the entire team of SRM Prime Hospital for this wonderful initiative. Thank you so much for calling me. So, எல்லோருக்கும் வணக்கம். இது போல ஒரு அற்புதமான ப்ரைம் ஜோன் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் ராமாபுரத்தில் வருதுன்றது இது சின்ன விஷயம் கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் திரைப்படத்துக்கு சம்மந்தப்பட்ட நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குனர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், நிறைய துறைக்கு சேர்ந்த இசைக்கு சம்மந்தப்பட்டவங்க, நிறைய கருவிகள் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இங்கே நிறைய ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆரம்பத்தில் இங்கே வலசரவாக்கம் வந்ததுக்கு காரணமே இங்கேருந்து சைக்கிளில் நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோ 5 நிமிஷத்தில் போயிடலாம், அந்த குறுக்கு சந்தில் எல்லாம். ஸோ இளையராஜா சார் பிரசாத் ஸ்டுடியோ, அந்த சரௌண்டிங்ஸ் ஏவிஎம், விஜயா கார்டன், பிரசாத் லேபு, எஸ்பிபி சாருடைய கோதண்டபாணி தியேட்டர், அதுக்கு ஆப்போசிட்டில் ஷியாமலா, அதுக்கு பக்கத்தில் பானுமதி அம்மா அவங்களுடைய பரணி ஸ்டுடியோ, எல்லாமே இங்கே தான் கம்ப்ளீட்டு. நமக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ். ஸோ நிறைய நமக்கு வந்துட்டு பெங்காலி, ஒரியா, போஜ்பூரி, துளு, கொங்கணி, படுகா, அதே மாதிரி உருது, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் இங்கே நம்ம சென்னையில் பண்ணுறதுக்கு வரும்போது தான் எங்களுக்கெல்லாம் அதர் லாங்குவேஜஸ் பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. இன்றைக்கி வந்து ஒரு பெங்காலி பாட்டு பாடினோன்னா அங்கே போய் அந்த இசையமைப்பாளரை சந்திக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அவங்கள சுற்றி ஒரு குரூப் இருப்பாங்க. அதை தாண்டி நம்மளை ரீச் பண்ணோன்னா ஒன்று இந்த இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது நம்ம குரல் கேட்டால் அது கேட்டு நம்ம லக் இருந்ததுன்னா கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடமாக நான் தேர்ந்தெடுத்து வெளியே ஓப்பனாகவே பாடுவேன் ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு. யாராவது போகும்போது நின்றுட்டு கேட்டு போயிடுவாங்க சந்தோஷமாக. இப்போ எல்லாம் பாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு வல்சரவாக்கத்துக்கு
எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டுமல்ல, இன்றைக்கி எல்லாம் ப்ரைம் ஜோன், எஸ்ஆர்எம் ப்ரைம் ஜோன்ன்றது இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் ஆல் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இங்கே வரதுன்றது பெரிய லக்கு. வலசவாக்கம் சரௌண்டிங் பீப்புள் எல்லோருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு 100 நாளில் 10,000 பேருக்கு இந்த இனிஷியேட் எடுத்து இந்த அசோசியேஷன்ஸ், ஓனர்ஸ் அசோசியேஷன், அப்புறமா இங்கே ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, இந்த பார்க்ஸில் எல்லா இடத்துலையும் இங்கே நேரடியாக போய் அவங்க வந்து இந்த மெம்பர்ஷிப்பு, இந்த கார்டு கொடுக்குறதுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல காலமாக சொல்லணும். காரணம் என்னென்னா, இங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் பண்ணால் இந்த டிராஃபிக் தாண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையே பாதி ஹெல்த்து கொடுக்கும். ஸோ அதில் நிறைய கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான நல்ல காலம் அப்படின்றது சொல்லிடலாம். வலசரவாக்கம் ரெசிடெண்ட்டாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே இருக்கிற அத்தனை ரெசிடெண்ட் இருக்கிறவங்க, ரெண்டலுக்கு இருக்கிறவங்க, எத்தனை எல்லா துறையிலையும் இருக்காங்க, அவங்க எல்லோருக்கும் இது வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் மனதார நம்பி எனக்கு இந்த ஒரு அற்புதமான, ஏன்னா கண் மூடி நம்ம வந்து கும்பிடுற தெய்வம் வந்து டாக்டர். அது 100% நமக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் வந்து கடவுள் எங்கே இருக்காரோ தெரியாது, கடவுள் ரூபத்தில் இருக்கிற டாக்டருக்கு தான் நம்ம உண்மையாக நமஸ்காரம் பண்ணி வணக்கம் சொல்லி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு கேரக்டர் டாக்டர். ஸோ அந்த அந்த இது ஒரு 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 கோயில் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே ரொம்ப சின்சியராக எல்லாமே கிடைக்கும் இந்த பீப்புளுக்கு. ப்ரைம் ஜோல்னு அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏதாவது பாட்டுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முதல் படத்திலேயே முதல் பாட்டு பாடிய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைய தீர்ப்பு படத்தில் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாளெடுத்து நீ படித்து மண்ணின் மானம் காப்பதற்கு, நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், எந்த நாளும் வாடாத ரோஜாக்கள், நாம் யாவரும் ஓரினம் ஓர் குலம் பேதமும் இல்லையே, சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. அது கடவுள் ததாஸ்து தேவதைகள் சொன்னது போல் 33 வருஷம் முன்னாடி நாளை தீர்ப்பில் அண்ணன் இசைஞானி அவர்கள் என்னை பாட வைத்த அந்த தருணம் இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் சார் இருக்கிறது வந்து எனக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புகிறேன். 100% அவர் வந்து செய்வார். 100%. தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு. நல்லா இருக்குது சார். இப்போது வெரி வெரி ஹாப்பி. இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்ததோ, இந்த ஸ்கூல் ஜோனில், ரெசிடென்ஸ் ஜோனில், மெடிக்கல் ஜோனில், எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டி இதில் லிக்கர் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக வைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம், வரவைக்கத்தக்க விஷயங்கள். இது போல் நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டார் சார். பேர், புகழ், காசு, பணம், ஃபாரினில் ஒரு ஹீரோவாக நடிக்கிறது, ஒரு ஹீரோவாக புகழ், அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் தானே மனிதனை வாழ வைக்கும். அதெல்லாமே தாண்டி ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் தான் தெரியுது அவருடைய ஒவ்வொரு செயலில். கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம், நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் மை பர்சனல். சார்,
அது எனக்கு நான் வந்து ஒரு ஃபேனாக வெளியிலேருந்து ஒரு கலைஞனை நான் பேசும்போது டெஃபினட்டாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது எனக்கு. யா, தேங்க்யூ. ஆ சார், வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது நேஷ்னல் அவார்ட்ஸ் நம்ம தமிழுக்கே கிட்டத்தட்ட 13-14 கிடைச்சிது. அவங்க எவ்வளவு, ஏன்னா நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், சிங்காரவேலன், ரொம்ப வருஷம் முன்னாடி. கமல் சார், இளையராஜா சார் சொந்த படம். அது வந்து காலையில் 6 மணிக்கு போனால் கமல் சார் உட்பட எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. 5:40க்கு வித்து மேக்கப் ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. அடுத்த நாள் 5:30 மணிக்கு இருக்கேன் நான். 6 மணிக்கு போகல, 5:30 மணிக்கு, அரை மணி நேரம். ஏன்னா கமல்ஹாசன் சார் அந்த டெடிக்கேஷன் சார், அவங்க டெடிக்கேஷன், படம் ஓடுதோ இல்லையோ ஒரு 6 months 7 months ராப்பகலாக உழைச்சி ஒரு படம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபாய் டிக்கெட் நம்ம வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். பட் அந்த உழைப்புன்றதுக்கு பலன் நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும்போது இன்னும் அவங்களுக்கு என்னென்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், இல்லை சார், நிறைய ஜாப்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுதான் என்னுடைய ஆசை. என்னென்னா நிறைய ஐடி ஹப்ஸ் கொண்டு வரணும், நிறைய பிஸ்னஸ் செக்டார்ஸ் நிறைய டெவலப் ஆகணும். இதனால் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸு ஜப்பானோ சிங்கப்பூரோ அமெரிக்காவோ யோசிக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ ஹைதராபாத் ஓரளவுக்கு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் சரியாக படிக்கலை, 10ஆம் கிளாஸ் 4 வாட்டி எழுதினேன். படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை எனக்கு. ஸோ இதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களெல்லாம் சந்திச்சது.